ஹாய் ஹலோ அம்மி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலி லாட்ஜ் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம OT 7ஓட ஹாரர் எஃப்எஃப் ஹாண்டட் கேஸ்டல் பார்ட் 13 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். போன பார்ட் எப்படி முடிஞ்சதோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பார்ட்டோட லாஸ்ட்டில் ஐரின் அந்த வெப்பன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த வெப்பனை எடுத்து அந்த கோஸ்ட்டோட ஹார்ட்லேயே தூக்கி வீசியிருந்திருப்பா. அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கும். வெளியே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போய் நின்றுருப்பாங்க. அதோடு நம்ம இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எல்லாருமே ஒரு மாதிரியா இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ அந்த கோஸ்ட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்திருக்கும். ஆனால் அந்த கோஸ்ட்டுக்கு எதுவுமே ஆயிருந்திருக்காது. அது அப்படியே அந்த வெப்பனை வந்து அதோட ஹார்ட்லேருந்து எடுத்து தூக்கி வீசிட்டு அப்படியே ஐரின் பக்கமாக திரும்பி ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே அது அவள் பக்கமாக கை நீட்டி ஏதோ சொல்லுது. அப்போ சடனாக ஐரின் அந்த சக்கராக்குள்ளே இருந்து அப்படியே பறந்து போய் பின்னாடி இருக்கிற வாலில் முட்டி அப்படியே கீழே விழுந்து உருள்றா. ஸோ அந்த இடத்துல நிறைய கிளாஸ் பீசஸ் இருந்ததுனால அவள் மேலே அங்கங்கே கிழிச்சு அப்படியே ரத்தமாக வருது. ஸோ ஒரு மாதிரி அங்கங்கே ரத்த கோரையோடு அப்படியே எழுந்து நிற்கிறா. இப்போ அந்த கோஸ்ட்டு, "ஓ, நீதானா அது? அதனால தான் இவ்வளோ துடிச்சிட்டு இருந்தியா? எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சு. இரு, உன்னை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறேன்" அப்படின்னுட்டு அது ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே ஐரின் கிட்ட போகுது. ஸோ இப்போது இதை பார்த்த ஐவான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு அந்த புக்கை எடுத்து அதை புரட்டி வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எதையோ தேடிட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு ஒரு பேஜை எடுத்து அதை அப்படியே ஸ்பெல் பண்ண ஆரம்பிக்கிறான் ரொம்ப சத்தமாக. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக கிட்ட போன அந்த கோஸ்ட்டால் ஐரினை டச் பண்ண முடியல. அவன் சொல்ல ஏதோ ஒரு லைக் ஒரு இன்விசிபிள் வால் மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போது கடுப்பான அந்த கோஸ்ட்டு ஒரு மாதிரி இந்த பக்கம் திரும்புது. இப்போ ஐரினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. அவள் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணியிருப்பா. ஆனால் எந்த இடத்துல மிஸ்டேக் ஆச்சுன்னு அவளுக்கே தெரியல. இந்நேரம் அந்த கோஸ்ட் அழிஞ்சிருக்கணும். ஏன் அழியலை? அதுக்கு அப்போனா அந்த வெப்பனுக்கு எந்த பவரும் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ இப்போது அந்த கோஸ்ட்டை வேகமாக ஐவான் பக்கம் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஆல்ரெடி ஐவானுக்கும் தேவானுக்கும் சேர்த்தாப்புல ஐரின் ஒரு பெரிய பபிள் லேயர் மாதிரியான ஒரு விஷயத்த வந்து போட்டு வச்சுருந்துருப்பா. பட் அந்த கோஸ்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக கத்திட்டு அது ஏதோ ஒரு மேஜிக்கை வந்து யூஸ் பண்ணி அந்த லேயரை வந்து உடைக்க ட்ரை பண்ணுது. ஸோ இப்போது அப்படியே யோசிச்சுட்டு இருந்த ஐரின் டக்குன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்றுறதுக்காக அங்கே ஒரு இன்விசிபிள் வாலை க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருப்பா இல்லையா? ஸோ அதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு கடன்னு அங்கே போகிறா. இப்போது வேகமாக போய் எதையோ யோசிச்சுட்டு இருந்த ஐரின் டக்குன்னு கைடு கையில் இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டில் கழட்டி அவளோட கையில் வியர் பண்ணிவிட்டு அந்த வெப்பன் எங்கே விழுந்துச்சு அப்படின்னு சுற்றி தேடுறா. அவளுக்கு அங்கங்கே ரத்தமாக ஒழுகிட்டு இருக்குது அந்த கிளாஸ் பீஸை பட்டு கிழிச்சு. ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி எல்லாம் கவலைப்படுற மாதிரி இல்லை. அவளுக்கு அது பெயினாக தான் இருக்குது. ஸோ சுற்றி தேடுறா. அது ஒரு மாதிரி மூலையில் போய் கிடக்குது. இப்போ வேகமாக போயிட்டு அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பெல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரத்த கையோட அந்த வெப்பனை பிடிச்சிட்டு வரா. இப்போது கரெக்டாக அந்த கோஸ்ட்டு அவங்க 2 பேருக்கு போட்டு வச்சுருக்க அந்த லேயரை வந்து பிரேக் பண்ணி இப்போ 2 பேரோட கழுத்தையும் அப்படியே பிடிச்சி அப்படியே நெரிச்சு 2 பேரையும் தூக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த புக்கையும் அந்த மேஜிக்கல் ஸ்டிக்கையும் அப்படியே கீழே போட்டுட்டு ஐவானும் தயோங்கும் ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து கை காலெல்லாம் உதறிட்டு இருக்காங்க. இன்னும் அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக அவங்கள வந்து கொலை பண்ணுறதுக்காக கை வச்சு நெரிச்சிட்டு இருக்கு. இப்போது வேகமாக வந்த ஐரின் டக்குன்னு ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு கரெக்டாக அந்த கோஸ்ட்டோட ஹார்ட்டில் மறுபடியும் வந்து அந்த வெப்பனை வச்சு பயங்கரமாக ஹிட் பண்ணுறா. ஸோ அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி கோவமாக அது நக்கெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கு. இப்போது கரெக்டாக ஒரு தடவை வந்து அதை குத்திட்டு திருப்பியும் அதை எடுத்து ஏதோ வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் அதை வந்து அந்த இடத்துல ஹிட் பண்ணுறா. இப்போ அவளோட ப்ளட்டு தென் அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த கோஸ்ட்டை வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணி அண்ட் தென் அவள் வந்து கையில் அந்த பிரேஸ்லெட் வேற போட்டிருக்கா இல்லையா?
ஸோ அவள எதுவும் பண்ண முடியாது. தென் அதோட பவர் வேற. அந்த கோஸ்ட்ட மொத்தமா ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் தூக்கி வச்சிருந்த அந்த 2 பசங்களையும் கீழ போட்டுட்டு, ஐரின வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடி நெருங்கி வருது. இப்போ மறுபடியும் அவ வந்து அந்த வெப்பன எடுத்து அதோடைய கரெக்டான அந்த செஸ்ட் பாயிண்ட்லயே வந்து ஹிட் பண்ணிட்டே இருக்கா. ஸோ அந்த கோஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி அங்கேயே வந்து கருகி செத்து போயிடுது. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் விட்டிருந்தா ஐவோனும் தேயாவும் செத்து போயிருந்திருப்பாங்க. கரெக்ட் டைமில் அவள் காப்பாற்றிட்டா. இப்போது அந்த இடமே ஒரு மாதிரி நிசப்தமாகுது. எல்லாருமே ஒரு மாதிரி அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கீழே விழுந்து கிடக்கிற ஐவோனையும் தென் டயோங்கையும் வந்து எழுப்பி உட்கார வச்சு ஒரு மாதிரி நார்மல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி மூச்சு விட கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஐரினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தியோரி ஐஸோடு அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தவங்க அப்படியே நிமிர்ந்து ஐரினை பார்க்குறாங்க. இப்போ சுகா அப்படியே கோவமாக எழுந்து ஐரின் பக்கத்தில் வராரு. அவர் ஏதோ கேட்க வர்றதுக்குள்ளேயுமே ஐரின் ஒரு மாதிரி ஸ்டாப்புன்ற மாதிரி கை காமிச்சிட்டு, எனக்கு தெரியும் இப்போ எல்லாருமே என் மேலே தான் ஒரு மாதிரி கோவமாக இருப்பீங்க அண்ட் நிறைய குழப்பத்துலேயும் இருப்பீங்க. அந்த பாக்ஸை என்னால் திறக்க முடிஞ்சதுன்னா அப்போ நான் தான் அந்த கோஸ்டோடைய பிளட் ரிலேஷனானு கேட்டிருந்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கோவம் குழப்பம் தென் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். நானே சொல்கிறேன், ஆக்சுவலாக நான் இங்கே வந்தது இந்த கோஸ்ட்டை அழுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ எல்லாருமே செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறா அப்படின்ற மாதிரி. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் எனக்கு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இந்த கேஸ்டில் எனக்கு கனவுல வந்துச்சு. தென் இந்த இடத்துல ஏதோ ஒரு மாதிரி அப்நார்மலாக நடக்கிற மாதிரி வித்தியாசமாக எனக்கு தோணுச்சு. இந்த கேஸ்டலுக்குள்ளே நான் மட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு ஏதேதோ கற்பனையாக வந்து இமேஜின் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் என் அம்மா கிட்ட சொன்னேன். அப்போ தான் என் அம்மா எனக்கு இந்த கேஸ்டல் பற்றின விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக வில்லியமோட பீரியடில் அவன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ கொஞ்சம் நல்லவனாக தான் இருந்திருக்கான். ஆனால் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்னால் அவனை நிறைய டைவர்ட் பண்ணி கெட்டவனாக மாற்றிட்டாங்க. அவனோட கேஸ்டலில் நிறைய அக்கிரமம் நடக்கும். ஆனால் கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. அவனுக்கு என்ன வேணுமோ, என்ன நினைக்கிறானோ, என்ன ஆசைப்படுறானோ அது எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும். அது கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். எந்த பொண்ணை பார்த்து அவனுக்கு ஆசை வந்தாலும் அந்த பொண்ணை உடனே தூக்கிட்டு வந்துடுவான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமான மோசமான ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கான். ஆனால் லூசியை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு அவள் மேலே வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்து அவளை லவ் பண்ணியிருக்கான். ஆனால் லூசி அவனோட கேஸ்டலில் ஒர்க் பண்ண ஒரு மெய்டோடைய பொண்ணு. லூசிக்கும் வேறு வழி தெரியல, அவங்கக்கிட்ட போராடவும் முடியாது. ஸோ அவளும் மேரேஜும் பண்ணிக்கிட்டான். ஆனால் லூசி வந்ததுக்கப்புறம் அவன் சேஞ்ச் ஆகி நல்லவனாக தான் இருந்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் இங்கே கேஸ்டல் ஒன்று க்ரியேட் பண்ணி இங்கே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை அவன் வளர்த்து வச்சுருந்ததுனால வில்லியமையும் லூசியையும் இந்த கேஸ்டலுக்காகவும் தென் பணத்துக்காகவும் கொலை பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணப்பட்டதுனால இந்த கேஸ்டலுக்குள்ளேயே ஹாவி ஆயிட்டாங்க. ஆனால் அவங்களோட ஆன்மா இந்த கேஸ்டலை விட்டு வெளியே போகாத படிக்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை கட்டி வச்சிட்டாங்க. அதை அழிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனால் அது முடியலை. கடைசியில் அவங்க எல்லாரையுமே இந்த வில்லியமோட ஆவி கொன்னுடுச்சு. அது போக கொஞ்சம் நாட்கள் போக போக அந்த வில்லியமோட ஆவி கோவமாகி இங்கே வரக்கூடிய எல்லா கப்பல்ஸ் தென் எல்லா மனுஷங்களையும் கொல்ல ஆரம்பிச்சிது. அப்படியே படிப்படியாக போக எல்லாரையுமே அது கொண்டுகிட்டே இருந்துச்சு. என்ன தான் ஸ்பிரிட்டாக இருந்தாலும் லூசியோட ஸ்பிரிட் ரொம்ப நல்ல ஸ்பிரிட். அதனால தான் இங்கே வரக்கூடியவங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்கள வாசல்லையே பயமுறுத்தி வெளியே அனுப்பிச்சா. ஸோ எல்லாருமே இந்த கேஸ்டலுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்ப ஆரம்பித்தாங்க. பரவாயில்ல, எப்படியோ இங்கே யாரும் வராமல் இருந்தாலும் போதும்னு அவன் நினச்சா. பிகாஸ் அவளால் இந்த வில்லியமோட ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணான். ஆனால் அவளால் இந்த கேஸ்டலுக்குள்ளே வராதவங்களை மட்டும்தான் காப்பாற்ற முடியுமே தாண்டி இங்கே யார் வந்தாலும் அவங்க கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க. பிகாஸ் அவளால் வில்லியமோட ஸ்பிரிட்டை அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போது இதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணப்பட்டது தான் இந்த வெப்பன். ஆனால் இதை கண்டிப்பாக
அந்த கோஸ்ட்டோடைய பிளட் ரிலேஷன் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் வில்லியம்க்கு பொறுத்த வரைக்கும் அவன் வீட்டில் அவன் ஒருத்தன் மட்டும்தான்னு நினச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பிரதர் இருக்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. பிகாஸ் அவன் சின்ன வயசில் இருக்கும்போதே அவனோட பிரதரை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவனுக்கு அவன் பிரதரை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாது. அண்ட் அவங்க பேரண்ட்ஸும் அவன்கிட்ட பேசினதும் கிடையாது. வில்லியம் பொறுத்த வரைக்கும் அவனோட பிளட் ரிலேஷனில் யாராவது இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக அவனை கொன்னுடுவாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே அவன் கொலை பண்ண ஆரம்பித்தான். ஆனால் ரொம்ப தூரத்துக்கு அவனால் அவனோட பவரை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் யாராவது அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ வந்தாங்கன்னா கூட அவங்க எல்லாருமே கொன்னுடுவான். இந்த விஷயம் எல்லாத்தையும் என் அம்மா என்கிட்ட சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. கண்டிப்பாக வில்லியம்மை கொலை பண்ணுறதுக்கு நான் தான் ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு. பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த அப்நார்மல் ஆக்டிவிட்டி, தென் ஸ்பிரிட்ஸ், இது எல்லாமே என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இது எல்லாமே நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். தென் அது எனக்கு பழகிடுச்சு. அப்போ எனக்கு அந்த விஷயத்தை பற்றி எதுவும் தெரியல. நான் ப்ரேயர் சைடு ரொம்ப இன்வால்வ் ஆனேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த பவர் எல்லாமே நார்மல் ஆகிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் நான் இன்னும் என்னை தயார்படுத்திக்க ஆரம்பித்தேன். பிகாஸ் வில்லியம்க்கு தெரியாமல் இவ்வளோ தூரம் இந்த ஃபேமிலி வளர்ந்துருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? எஸ், வில்லியமோட பிரதர் மூலமாக வளர்ந்த ஃபேமிலி தான் என் அப்பாவோட ஃபேமிலி. ஸோ என் அப்பாவுக்கு அந்த பிளட்டுனா கண்டிப்பாக எனக்கும் அது இருக்கும்ல. அதனால தான் நான் என்னை இன்னும் கொஞ்சம் தயார்படுத்திக்க ஆரம்பித்தேன். இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ், தென் இந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பித்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கற்றுட்டு இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி உங்கள் கூட எல்லாம் நான் சேர்ந்து இந்த இடத்துக்கு வருவேன்னு கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. இந்த இடத்துல உங்கள் யாரையுமே நான் இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் இது எல்லாமே விதிப்படி தான் நடந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துக்கு நீங்கள்லாம் சாதாரணமாக வரல, வரவழைக்கப்பட்டீங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ இதை கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு குழப்பம். என்ன, நாங்கள் எதுக்கு இங்கே வர வைக்கப்படணும், என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேள்வி எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இப்போது அங்கே இருக்கிற யாருக்குமே எதுவும் புரியலை. இப்போ ஐரன் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு ஹோபியை திரும்பி பார்க்குறா. ஹோபி அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக பார்த்துட்ருக்காரு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்த மாதிரி சில ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உண்மையா அப்படின்னு அவள் கேட்குறா. ஸோ இந்த இடத்துல ஹோபிக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அவர் இந்த விஷயத்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருப்பார். ஆனால் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுடா, இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி மேலோட்டமாக தான் சொல்லியிருந்திருப்பார். பட் அது இப்போ இவ சொல்லும்போது செம்ம ஷாக்காக இருக்குது. பிகாஸ் அந்த விஷயத்தை பற்றி இவகிட்டலாம் அவர் பேசவே இல்லை. ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போது அவள் லைட்டாக சிரிச்சிட்டு, உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தது லூசி தான் அப்படிங்கிறா. ஸோ இது அவருக்கு சுத்தமாக புரியல. லூசி எதுக்காக என்ன வரவழைக்கணும், லூசிக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பயங்கர கொஸ்டின் எல்லாம் மைண்டுக்குள்ளே ஓட அப்படியே ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்ருக்காரு. இப்போ அவள் லைட்டாக சிரிச்சிட்டு, நீங்கள் எல்லாரும் மீட் பண்ணி பேசும்போது சம்மந்தமே இல்லாமல் அவுட்டிங் போகணுன்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த இடத்த பற்றியும் நீங்கள் திடீர்னு தான் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாமே எதாச்சும் நடந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எல்லாமே லூசியோட பிளான் தான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம், எல்லாமே எதாச்சியாக நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே லூசி க்ரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது அவங்களால நம்பவே முடியல. எப்படி சொல்கிற, லூசி எதுக்காக எங்களை வரவழைக்கணும், லூசிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சொல்கிறேன், லூசிக்கு 2 யங்கர் பிரதர். அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப நாளாக அவங்க 2 பேருக்குமே குழந்தை கிடையாது. லூசி இறந்ததுக்கப்புறமா தான் அவங்க 2 பேருக்குமே குழந்தை பிறந்துச்சு. ஆனால் வில்லியமோட பிளட் ரிலேஷனில் வரக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் அவனை கொலை பண்ண போகிறாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறமா அவனுக்கு சொந்தமாக இருக்கிற எல்லாரோடைய குழந்தைங்களையும் அவன் கொண்டுட்டு இருந்தான், ரொம்ப கொடூரமாக. அப்படி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக லூசியும் அவளோட ஃபேமிலியும் அவனுக்கு ரிலேஷனாக தானே வருவாங்க அப்படின்னு யோசிச்சு அதை கூட அவங்க கொலை பண்ண முயற்சி பண்ணான். அப்போ தான் லூசி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி
அந்த இடத்துல அந்த குழந்தைய மாற்றி வச்சா. அது வில்லியம்க்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு. அப்படி மாற்றி வச்சு வளர்ந்த குழந்தை தான் நீ அப்படின்னு ஹோபியை பார்த்து சொல்கிறா. ஸோ ஹோபிக்கு செம்ம ஷாக்கு. அவரால் நம்பவே முடியல. ஒரு மாதிரி தகச்சு போய் பார்த்துட்டு, அப்படின்னா நான் நான் லூசியோட ஃபேமிலியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஐரனும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாடுறா. குழந்தையா இருக்கும்போது உன்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இப்போ நீ ஒரு பெரிய பையன். ஸோ உன்னால் முடிஞ்சா கண்டிப்பாக நீ இங்கே வந்து வில்லியம் அழிச்சிடுவேன்றதுக்காக தான் அவன் உன்னை இங்கே வரவழைக்கணும்னு முயற்சி பண்ணான். ஆனால் இங்கே வந்து இந்த மேஜிக்கல் பாக்ஸ் எல்லாம் நீ ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நீ பண்ண ஆரம்பிச்ச. அவளுக்கு ஒரு தைரியமும் வந்துச்சு. ஆனால் கடைசியாக அந்த வெப்பன் இருக்கிற பாக்ஸை உன்னால் ஓப்பன் பண்ண முடியலைன்னும் போது தான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நீ வில்லியமோட பிளட்டு கிடையாதுன்னு. ஸோ அவள் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணான். அதனால தான் வந்ததுலேருந்து நீ அவளோட கனெக்டடாகவே இருந்த அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ தான் அவருக்கு புரியுது. எல்லாரையும் விட அவர் ரொம்ப கனெக்டடாக இருந்திருப்பார் லூசிக்கிட்ட. அவர் ரொம்ப சாதாரணமாக பேசியிருந்திருப்பார். ஸோ அவளுமே அவருக்கு நிறையா ஹிண்ட் கொடுத்துருப்பா, அதை நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஸோ இதெல்லாம் இப்போ தான் அவர் மைண்டுக்குள்ளே ஓடுது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. என்னதான் நடக்குது இங்கே, இவன் என்னடானா இன்னும் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹோபி அப்படியே உட்காந்துடுறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது எல்லாமே எனக்கு எப்படி தெரியும்னு நீ யோசிக்கலாம். எனக்கு ஸ்பிரிட்ஸ் கூட பேச முடியும். ஸோ அது மூலமாக நான் லூசிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ தான் எல்லாருக்குமே புரியுது. எல்லாருமே ஒரு மாதிரி செம்ம ஷாக்கில் இருக்காங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. இப்போ லூசியோட ஸ்பிரிட்டை கேஸ்டலோட டாப்பில் தான் வில்லியம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். அதையும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நம்ம போனால் தான் அவளை ரிலீஸ் பண்ண முடியும். வில்லியமோட ஸ்பிரிட் அழிஞ்சிட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக லூசியோட ஸ்பிரிட்டும் இங்கேருந்து முக்தி ஆகி போயிடும். அதை நம்ம விடுதலை பண்ணாதான் அதால் போக முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் அது இங்கேயே அடப்பட்டு கிடந்துடும். அதனால் நம்ம போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த கேசலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு நிறைய இடத்துல லூசியோட ஸ்பிரிட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ பதிலுக்கு நம்ம செய்கிற ஒரு விஷயமா இது இருக்கும். கடைசியாக அதை மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் இது முடியலையா அப்படின்ற மாதிரி. நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி அவளோட ஸ்பிரிட் அவ்வளோ கெட்ட ஸ்பிரிட் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்காக தயங்குறீங்க? தயவு செஞ்சு எல்லோரும் வாங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம போயிடலாம் அப்படிங்கிறா. ஸோ ஹோபி டக்குன்னு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படி எழுந்துக்கிறாரு. ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஒருத்தராக சரி ஓகே போகலாம், கடைசியாக இதை மட்டுமாவது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கிளம்புறாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஐரின் கூட லூசியை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கும் போகிறாங்க. அவளே அவங்கள கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அந்த இடத்த ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே ஒரு பெரிய மேஜிக்கல் பாக்ஸ்குள்ளே லூசியோட ஸ்பிரிட் அப்படியே அடப்பட்டு கிடக்குது. இப்போ எல்லோரும் போயிட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க அதை சுற்றி. ஸோ லூசி அப்படியே ஒரு மாதிரி பாவமாக எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவளுடைய அந்த ஃபிகரில் தான் அவள் இருக்கா. ஸோ யாருக்குமே வந்து பயம்லாம் இல்லை, அப்படியே பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ லூசியும் தென் ஹோபியும் சேர்ந்து ஒரு மாதிரி நிறையா மேஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பெல் பண்ணுறாங்க. பிகாஸ் ஹோபிக்கிட்ட வந்து அவள் சொல்லியிருப்பா, இந்த விஷயத்த நீ சொல்லணும், அப்போ தான் அது வந்து அந்த லாக் வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ ஹோபியும் அவளும் சேர்ந்து அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பெல் பண்ணி அந்த பாக்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே இருந்து லூசியோடைய அந்த ஸ்பிரிட்டும் வெளியே வருது. ஸோ அது வெளியே வந்தோடனே எல்லோரும் ஒரு மாதிரி பயந்து போய் தகச்சு போய் பார்த்துட்ருக்காங்க. என்ன தான் வந்து அது குட் ஸ்பிரிட்டாக இருந்தாலும் அது ஒரு ஸ்பிரிட் அப்படின்றதுனால. ஸோ இப்போ அது வெளியே வந்துட்டு எல்லாரையும் பார்த்து தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு தென் ஹோபியை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகி மறைஞ்சு போயிடுது. இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி நிம்மதியாகி அங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறாங்க. ஸோ கைடு கூட வந்து ரொம்ப ஒரு மாதிரி கனெக்டட் ஆகிடுறாங்க.
பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ கைட்கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்களுடைய ரெசார்ட்டுக்கும் போகிறாங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாகவுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே எல்லோரும் சேர்ந்தாப்புலேயே கிளம்புறாங்க. இப்போ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே ஒன்றாவே வந்து ஒரு பெரிய பஸ் அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ போகும்போது கரெக்டாக அந்த ஹில் ஸ்டேஷனை விட்டு தாண்டுற நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி திக்குன்னு தான் இருக்குது. தாண்டி போயிடுவோமா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பஸ் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஹில் ஸ்டேஷனை கடந்து போகுது. ஸோ எல்லாருக்குமே அப்போ தான் மனசுக்குள்ளார ஒரு சின்ன ஸ்மைல் வருது. ஸோ எல்லாருமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நமக்கு கொடுத்த அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த ஹில் ஸ்டேஷனையும் கடந்து போகிறாங்க. ஸோ அப்படியே அந்த பஸ் மூவ் ஆகி அவங்கவுங்க பிளேஸ்க்கு போக இப்போ அப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் பாஸ் ஆகுது. இப்போது மக்னேஸ் 3 பேர், தென் ஐவோன் இவங்க 4 பேருக்கும் சேர்த்தாப்புல ஒரு பெரிய மேரேஜ் ஹாலில் பிரம்மாண்டமாக ரொம்ப ரொம்ப அழகாக மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜில் ஹயோங்லன்ஸ் எல்லாருமே பயங்கர ஜாலியாக தென் பயங்கர ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கடைசியில் லவ் பண்ண பொண்ணுங்களையே மேரேஜ் பண்ணிட்டீங்கல்லடா நீங்களோ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி ஜாலியாக அந்த டே வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குது. இப்போ அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு வராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. 2 months 3 months 5 months அந்த மாதிரி. ஸோ அந்த இடமே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக ஹாப்பியாக தென் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த டேவை எண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேரேஜ் மூமெண்ட்டோடையே நான் இந்த எஃப்எஃப்யும் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இந்த எஃப்எஃப் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு எஃப்எஃபோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ ஸோ மச், மிஸ் யூ ஆல், டாடா, பாய்.